உன்னுடைய இமோஷனுக்கும் உன்னுடைய உணர்வுகளுக்கும் உன்னுடைய மாம்சத்துக்குரிய வலிகளுக்கும் சம்பந்தம் இருக்கு. யாருன்னா வாசிங்க சங்கீதம் 38:6 இருந்து சில வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 38:6 இருந்து சில வசனங்கள். நல்லா கவனிங்க. நான் துக்கப்பட்டு திரிகிறேன், என் குடல் எரியுது, என் மாம்சத்துல ஆரோக்கியம் இல்லை. அப்ப எங்க ஆரம்பிக்கிறாரு? என் துக்கத்துக்கும் என் பலவீனத்துக்கும் இருக்கிற சம்பந்தத்தை சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இருக்கிறீங்களா? புரியுதா நான் சொல்றது? உன்னுடைய நிறைய சில பலவீனங்கள், மாறாத பலவீனங்களுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன் மனசுக்குள்ள இருக்கிற பாரம். அதை உண்மையா நீ இறக்கி வச்சிட்டீங்கன்னா உன் வலிகள் மாறும். முக்கியமா எலும்பு சம்பந்தப்பட்ட வலிகள், முக்கியமா உடம்புல இருக்கிற வலிகள். உன் பாரத்தை இறக்கி வை. உன்னுடைய பெயினுக்கும் உன்னுடைய மனவலிக்கும் உன்னுடைய எலும்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கும் சம்பந்தம் உண்டு. அதை இறக்கி வை. இங்க வேதம் சொல்லுகிறது, என் உடம்புல எனக்கு மாம்சத்துல எனக்கு ஆரோக்கியம் இல்லை, என் குடல்ல எனக்கு ஆரோக்கியம் இல்லை, என் குடல்ல எரியுது அல்சர், என் குடல்ல எரியுது ஜீரணத்துக்குரிய பிரச்சனைகள், என் குடல்ல இருக்கிற ப்ராப்ளம். பிள்ளைகளை இனி கர்த்தருடைய சமூகத்துல வந்துட்டு நம்மளை முழுவதுமாய் நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது மாத்திரமே தான் ஆண்டவர் மன ரீதியாகவும் நம்மளை சுகப்படுத்துவார், சரீர ரீதியாகவும் நம்மளை சுகப்படுத்துவார். இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா.